ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாபு சேனல். ஒரு வாரம் ஆகுது கதை சொல்லி. எடுத்துட்டு வரத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் கொட்டிடுது. சாப்பிட்றீங்களா? நான் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டே சாப்பிடணும். போர்டு எக்ஸாம் போக போகிறாங்க பசங்க. எனக்கு புரியலையோ, பாதியில் நின்றுவணும், பாதியில் எழுத வராதோ, அந்த பயம் இருக்குது குட்டீஸ்க்கு. வெல்கம் டு சோஷியல் டீம் பாபு சேனல். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஒரு வாரம் ஆகுது கதை சொல்லி. கடைசியாக லாஸ்ட் சாட்டர்டே கதை சொன்னேன். ஒரு வாரம் ஆகுது. இன்றைக்கி தான் வந்திருக்கேன் கதை சொல்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்கள் சாப்பாடோடு வந்திருக்கேன். சாப்பிட்ணும், சாப்பிட்டுக்கிட்டே கதை சொல்லலாம். வழக்கமாக பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு தானே கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து கதை சொல்லி தானே சாப்பாடு ஊட்டுவாங்க. ஸோ எனக்கும் இன்றைக்கி வந்து சாப்பிடவே பிடிக்கல. ஆனால் நான் சாப்பிட்ணும். இன்றைக்கி பண்ணதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வத்த குழம்பு சாதம். அது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் டேஸ்ட் பண்ண டைம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை சுட்டு வச்சுருக்கேன். இது வந்து வாழைப்பூ வடை, அப்புறம் சாம்பார். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மெனுவாக இருந்தது. நான் வந்து இப்போ தான் ஸ்கூல் முடித்து வந்தேன். சரி, உங்ககிட்ட கதை பேசி ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டுக்கிட்டே கதை சொல்லலாம். குட்டீஸும் வந்து சாப்பிட்ணும்ல. அதனால் இப்போ நீங்களும் ஸ்கூல் விட்டு வந்திருப்பீங்க, நானும் வந்துட்டேன். நீங்களும் இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ கதை கேட்டுக்கிட்டே நீங்களும் வந்து சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டுக்கிட்டே கதை கேளுங்க. சரியா? போகலாமா கதைக்கு? சூப்பர் கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் டைம் இல்லையா, உங்களுக்குலாம் தெரியணும். அதுக்காக தான் இந்த கதை. கொஞ்சம் தோசை சாப்பிட்டுக்கிறேன். இல்லை முதல்ல வத்த குழம்பு சாதம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலையில் அவசர அவசரமாக செஞ்சேன்னா டேஸ்ட் பண்ணவே இல்லை. நான் எப்படி இருக்குன்னே தெரியல. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸு சூப்பராக இருக்குது. அப்படியே நாக்கில் அப்படியே ஒட்டிக்குது அந்த டேஸ்ட்டு. இன்னும் காலையில் சாப்பிட்ருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாக வந்தோடனே காஃபி போட்டு குடிப்பேன். இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டு இது. சரி, முதல்ல சாதம் சாப்பிட்டுக்கிட்டே பசங்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் சாப்பாடோடு உட்காந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாமா? ஓகே. ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அப்பாவுக்கு டெய்லி என்ன வழக்கம் அப்படின்னா, பகவத்கீதை இருக்கு இல்லையா, டெய்லி பகவத்கீதை அப்பா படிப்பார். கீதை உட்காந்து புக்கு படிப்பார். அப்பா படிக்கிறதுனால இந்த பையன் என்ன பண்ணுவான், டெய்லி படிப்பான். ஒரு நாள் கூட விட மாட்டான். அப்பா படிக்க உட்காந்தாருன்னா இவனும் கூட உட்காந்துப்பான். கூட உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா டெய்லி படிக்கிறேன்ப்பா, ஆனால் எனக்கு வந்து அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு அது ஏன் அது அப்படின்னு சொல்கிறப்பல. எத்தனை தடவை படித்தேன்? நிறைய தடவை படிச்சிட்டேன்ப்பா நான். ஆனாலும் எனக்கு வந்து படிக்கும்போது அது வந்து மனசில் ஏறவே மாட்டேங்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு கூடை, பூக்கூடை, அது ரொம்ப வந்து கண்ணங்கரையல்னு இருக்குது. அந்த கூடை கருப்பாக இருக்குது. அதாவது பூக்கூடை, மூங்கில் கூடை. ஆனால் அதை அவங்க பூக்கூடையாக யூஸ் பண்ணல. அந்த கறி இருக்கும் தெரியுமா, அடுப்பு கறி, அதை எடுத்து போடுறதுக்கு அந்த மூங்கில் கூடையை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அப்பா. இவன் என்ன பண்ணுறான், அந்த கூடையை பார்த்தோடனே அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த கூடையை கொடுத்து வடை, வாழைப்பூ வடை சாப்பிட்றேன். நான் செய்யல. உள்ளே வந்தவொடனே பக்கத்து வீட்டில் சுட சுட வாழைப்பூ வடை போட்டிருக்காங்க, கொடுத்து விட்டாங்க. மிஸ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் பாகி. அந்த கூடையை கொடுக்குறாரு அவங்க அப்பா. அந்த கூடை கருப்பாக இருக்குது. அப்பா என்னப்பா இது எப்படி இருக்குது? நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வான்றாரு. மூங்கில் பூ கூட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓட்டை ஓட்டையாக இருக்கும். அது கருப்பாக இருக்குது கறி யூஸ் பண்ணதுனால. அப்பா என்ன சொல்கிறாரு, போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. கொண்டு வரத்துக்குள்ளே தண்ணி அவன் போகிறான் குளத்துலேருந்து. அந்த கூடையில் சேர்ந்து எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் கொட்டிடுது. அப்பா கிட்ட வரும்போது தண்ணி இல்லை. அப்பா முடியலப்பா, திரும்பி போ. திருப்பி போகிறான். திருப்பி அப்பா கிட்ட வரத்துக்குள்ளே
கூட்டிட்டு தண்ணியே இல்லை, திருப்பியும் போகிறோம். சரி சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். கிடுன்னு ஓடுறோம், கிடுன்னு ஓடி வரோம். அப்படியே முடியல. அப்பா கிட்ட வரும்போது கூட தண்ணி காலியாக போயிடுது. 10-15 தடவை பண்ணியிருப்பான் அந்த மாதிரி. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறேன் அப்பா கிட்ட, அப்பா என்னால் முடியல, நானும் இத்தனை தூக்கிட்டு வரேன், ஆனால் அது வந்து கூடையில் தண்ணி நிற்கவே மாட்டேங்குது, நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அப்பா சொல்கிறாரு கூடையை காமிச்சு, நான் அவங்ககிட்ட இந்த கூடையை கொடுக்கும்போது கூடை எப்படி இருந்தது அப்படின்றாரு. உடனே கருப்பா கறி பிடிச்சி அப்படி இருந்ததுப்பா. இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்துடல, இப்போ எப்படி இருக்கு கூடை அப்படின்னு கேட்குறாரு. குட்டி சாப்பிட்றீங்களா? நான் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேன் பாருங்கள், சரியா? நீங்கள் கேட்டுக்கிட்டே சாப்பிட்ணும். கூடை பார்த்தீங்களா? இப்போ பாரு எப்படி இருக்குன்னு பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது கூடை. அப்படியே கண்ணங்கரையில் இருந்த கூடை தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கூடை என்ன ஆயிடுச்சு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கூடை பளிச்சுன்னு ஆன உடனே அவனுக்கு நம்ப முடியல, ஆச்சரியம். அது எப்படி அப்படின்னு. பகவத்கீதையும் அப்படிதான்ப்பா. முதல்ல படித்தா புரியாது, 2வது தடவை படித்தாலும் புரியாது, 3வது தடவை படித்தாலும் புரியாது, 10 தடவை படித்தாலும் புரியாதுன்றதான் உன் மனசில் தோணும். ஆனால் உன் ஆழ் மனசில் அந்த கீதையோட கருத்துக்கள் உள்ளே போய் பதிஞ்சிருக்கும். நீ எப்படி கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது உனக்கு புரியலன்னு சொல்லுவேன், ஆனால் அதையே வீட்டில் வந்து உட்காந்து படித்து பார்த்துட்டு திரும்பவும் மிஸ்கிட்ட போகும்போது மிஸ் சொல்லுவாங்க, என்னடா இன்றைக்கி புரியலன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்குன்னு. ஆமாம் மிஸ், இப்போ புரியுது. அதனால தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, படி, திரும்ப படி, படித்ததை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணு. அந்த ரீகாலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான். எத்தனை தடவை அந்த கூடையில் தண்ணி எடுத்துட்டு வந்தான் பார்த்தீங்களா, கடைசியில் கூட என்னாச்சு, க்ளீனாச்சு. நீ ரீகால் பண்ண 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 உனக்கு புரியாத அர்த்தங்கள், தெரியாத வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் எல்லாம் 5வது தடவை 6வது தடவை படிக்கும்போது கிளியராக புரியும். அதனால தான் ரிவிஷன் அப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம். முன்னாடி இருக்க போர்ஷனையும் எப்பயும் கொடுப்போம். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போது அதில் புரியாத விஷயங்கள் கூட புரியும். என்னடா கடைசியில் இப்படி கொண்டு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், போர்டு எக்ஸாம் போகிறாங்க பசங்க. இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்ம எல்லாம் படித்த மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. நான் எல்லாம் தான் படிச்சிருக்கேன், ஆனாலும் ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு பயம், எனக்கு புரியலையோ, பாதியில் நின்றுவணும், பாதியில் எழுத வராதோ, அந்த பயம் இருக்குது. குட்டீஸ்க்கு இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உனக்கு உன் ஆழ் மனசில் நீ 10 தடவை அதை படிக்கும்போது உள்ளே போய் அது சேர்ந்துருக்கும். நீ அதை எழுத்து வழியாக எழுதும்போது உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனையும், உன் ஆழ் மனசில் பதிஞ்ச அத்தனையும் உன் மூளை எடுத்து கொடுத்து நீ கிளியராக எழுதிடுவ. சரியா? புரிஞ்சுதா? கதை நல்லா இருக்கா? அதை விட சாப்பாடு காலி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அங்கே கதை சொல்லிக்கிட்டு சாப்பிட்டேன்ல பார்த்தீங்களா, காலி ஆகிடுச்சு. தோசை மட்டும்தான் பேலன்ஸு. இந்த தோசையும் நான் சாப்பிட்ருவேன். நாளைக்கு வேறு ஒரு கதையோட உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.